அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க காஷ்மீரில் வெயிலே வந்து பார்க்க முடியுது. துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் வரிசையாக வந்து காய போட்டாச்சு. இன்றைக்கி பூராவே துணி வாஷ் பண்ணுற வேலை தான் எனக்கு. இங்கே பாருங்கள், வீட்டு முத்தத்துலேயும் வந்து இது வந்து இன்னும் கட்டாமல் இருக்க பாட்டு, அந்த பாட் பூரா வந்து நூர்ஜஹானுக்காக நாங்கள் விளையாடுறதுக்காக விட்டு வச்சுருந்தோம். இப்போ அந்த சைடு வந்து ஸ்னோ வந்து எப்படி படர்ந்து போயிருக்குன்னு பாருங்கள். அப்படியே இருங்க, நான் பேக் கேமரா வச்சு காமிக்கிறேன். சூரியன் வந்து இன்றைக்கி நல்லா பளிர்னு அடிக்குது. அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதனால் அந்தளவுக்கு வந்து நமக்கு குளிரும் வந்து தெரியலை. சூரியன் வந்ததே போதும் அப்படின்னு க்ளோத் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக வந்து காய வச்சாச்சு. நூர்ஜஹான் வந்து இங்கே தான் வந்து விளையாடுவாங்க. ஏதாவது காய வைக்கிறது அப்படின்னா இங்கே தான் வந்து காய வைக்கிறது. மேடம் நல்ல தண்ணியில் நல்ல சப்புன்னு அங்கே பாருங்கள் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து குளிக்க ஊற்றணும், அதனால தான் விளையாடவும் விட்டுருக்கு. மம்மி மேடம் பார்த்தீங்களா, மேடம் வந்து இப்படி விளையாடுறாங்கன்னு. ஜஹாமா ஹேர் ஸ்டைலை பார்த்தீங்களா? என்ன செய்கிறாங்க, நம்ம குடுமி போட்டு விட்டோம் அப்படின்னாலும் கலட்டி விட்டுறாங்க. அங்கே பாய்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க விளையாடுறதுக்கு. அவங்களோட சேர்ந்து நல்லா மேடம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நூர்ஜஹான் டோன்ட் ட்ரிங்க். ஹே இன்னும் நோ. அதே மாதிரிங்க உங்ககிட்ட இன்னொன்று சொல்லியாகணும். ஸ்னோ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்னோ வந்து குளிரான டைமில் பார்க்குறத விட சூரியன் வந்து விழுகையில் அந்த சூரியனோட வெளிச்சம் பட்டு ஒரு மாதிரியாக நல்லா ஷைனியாக வந்து மின்னும். அதை பார்க்கலே அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாம் நம்ம தோட்டம் தான். இதுக்கெல்லாம் வந்து கேரட் செடியும் வந்து மூழ்கி இருக்குது. கேரட் வந்து பறிக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன், இன்னும் வந்து பறிக்கல. ஸ்னோ வந்து இப்படி படர்ந்து கிடக்குது பாருங்களேன். இருங்க, நம்ம கேரட்டும் வந்து பறிக்கலாம். இன்றைக்கி சூரியனை பார்க்கவும் கொண்டாட்டம் வந்து தாங்க முடியலைங்க. அதனாலேயே டொங்கூர் வந்து எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு வந்து வந்துட்டேன். ஏன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி நான் கேரட் வந்து விதைச்சி வச்சுருந்தேன். கேரட் செடி பூரா இங்கே பாருங்கள், ஸ்னோ வந்து எப்படி கொட்டி குமிஞ்சு ஸ்னோ எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு உள்ளே வந்து கேரட் இருக்குது. கேரட் எல்லாத்தையும் பறித்து நம்ம உள்ளே வந்து கொண்டு போய் வச்சிடலாம். ஏன்னா நாளை பின்ன ஸ்னோ வந்துச்சு அப்படின்னா நம்ம கேரட் வந்து பறிக்க முடியாது பாருங்களேன். அதுக்காக தான் இங்கே பாருங்கள், ஸ்னோ வந்து எப்படி என்னோடய கேரட் செடிகளை வந்து மூடி வச்சுருக்கு அப்படின்னு. இந்த கேரட்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னே தெரியலை. பாருங்களேன் என்னோட கேரட் செடியை. கேரட் வந்து இந்த வருஷம் அந்தளவுக்கு வளர்ச்சி வந்து இல்லை. ஏன்னா ஸ்னோ வர்றதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் கேரட் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸ்னோ வருதுல்ல, ஸ்னோ வர்றதால என்ன வந்து யூசேஜ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஸ்னோ வந்து வருது பாருங்களேன். ஸ்னோ வர்றதால இங்கே காஷ்மீரில் வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து உயரும். அதாவது தண்ணி வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்னோ வர்றதால உள்ள பெனிஃபிட். இப்போ இந்த சாயில்லாம் இப்போ காஷ்மீரில் அதிகமாக வந்து விவசாயம் தான் பண்ணுவாங்க. ஸ்னோ வந்து வரல, மழை வந்து வரல அப்படின்னா மண் வந்து நல்லா டைட் ஆயிரும். ஆனால் இங்கே பாருங்கள், மண் வந்து எப்படி இருக்குன்னு. எனக்கு எதுனா உயிருங்க, தோட்டம் இல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த வருஷம் வந்து நம்ம வெள்ளைப்பூடு வந்து விதைக்கல. இந்த வருஷம் விவசாயம் வந்து டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு என் மனசில் வந்து ஒரு ஆசை இருக்குது. பார்க்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இதையும் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடணும். இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வெள்ளைப்பூடு வந்து நான் விதைக்கல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே போன வருஷம் விதைச்ச வெள்ளைப்பூடு வந்து 15 கிலோ கிட்டே இருந்துச்சு. இங்கே உள்ள அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு 6 கிலோ கிட்டே இருக்குது. அதனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க, இப்போ வந்து வெள்ளைப்பூடு வந்து விதைக்க வேணாம், இந்த இருக்க வெள்ளைப்பொடியை வச்சு நம்ம போக்கிக்கிறலாம், அப்படி மேலும் வந்து வேணும் அப்படின்னா கடையில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இருக்க காஷ்மீரி என்னோட வில்லேஜ் ஃப்ரெண்ட் அவங்க சொன்னாங்க, நான் வந்து உனக்கு வெள்ளைப்பூடு கொடுக்குறேன், முடிஞ்சு அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கோ அப்படின்னு. அதனால இந்த வருஷம் காஷ்மீர் வீட்டு தோட்டத்தில் வெள்ளைப்பூடு வந்து விதைக்கலைங்க. ஆனால் மற்றபடி வெங்காயம் எல்லாமே இனி வரும் நாட்களில் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்ப்பீங்க. பிப்ரவரி லாஸ்ட்டில் வந்து எல்லா விதைகளும் வந்து விதைக்க தொடங்கிடுவோம். ஓகேங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேரட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதை பறிச்சிடுறது தான் நல்லது. இதுக்கு மேலே விட்டாலும் இது வந்து வளராது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏதோ 1-2 நல்லாவும் தான் இருக்குது, பரவாயில்ல இந்த அளவுக்கு. ஒரு பெரிய கேரட் பாங்க. புர்கான், what are you doing? You take care of Noorjahan for some time. பார்த்தீங்களா, இந்த கேரட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம கை வந்து அழுக்கா போனாலும் இங்கே பாருங்கள், ஸ்னோ வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாம். அது ஒரு பெனிஃபிட்டுங்க. ட்ரைபேட் வந்து இன்னும் வாங்கலை. ஏன்னா நம்ம இன்னும் வந்து புல்வாமா சைடு வந்து போகலை பாருங்கள். புல்வாமாவுக்கு போகையில் தான் ட்ரைபேட் வந்து வாங்கணுன்னு இருக்கோம். வர்ற நாட்களில் இன்னும் ஒரு 2-3 நாளில் உங்களை ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். நான் வந்து இப்போ சொல்லலை அந்த இடம் என்னென்னு. 2 நாளைக்கு அப்புறம் நீங்களே வந்து பாருங்கள். சூப்பரான இடம் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ட்ராவல் vlog வந்து நிறைய கேட்குறீங்க. Noorjahan, what doing? She not sitting at one place. நான் சொன்னேன்ல, ஸ்னோ வந்து வர்றதுனால நிலத்தடி நீர் மட்டம் உயரும் அப்படின்னு. இதுதாங்க ஒரு பெனிஃபிட்டு. மண் வந்து நல்லா லூஸாக இருக்கும், ஈஸியாகவே நம்ம அறுவடை வந்து பண்ணலாம். அந்தளவுக்கு சிரமப்பட்டு நம்ம உழுக வந்து தேவையில்லை.
பார்த்தீங்களா? இந்த வாட்டி கேரட் அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து காய்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து உரமும் வந்து போடலை. பாருங்க, இது வந்து நாங்கள் பச்சையாகவே சாப்பிட்ருவோம். இதை வந்து குழம்பு இல்லை எதுவும் பிக்கல் எதுவும் பண்ண மாட்டேன், பச்சையாகவே சாப்பிட்றதுக்கா. எல்லா கேரட்டையும் பறிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்குது. அதில் வந்து பாதி கேரட்டை வந்து விட்டு வச்சுருக்கேன். சரி, நாளை பின்ன வந்து பறிச்சுக்கிடலாம், நமக்கு சாப்பாடுக்கு வந்து வேணும் அப்படின்னு. இன்றைக்கி வந்து பறித்த கேரட்டோட அளவு இவ்வளோதாங்க. நல்லா ஸ்னோவில் ஃப்ரெஷ்ஷாக வந்து கேரட் பறிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏதோ ஒரு அளவுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம குழம்பா இல்லை பிக்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இதை வந்து பச்சையாகவே நல்லா கழுவிட்டு சாப்பிட்ற வேண்டியதா. இருங்க, பார்த்தீங்களா நல்லா அழகாக இருக்குல்ல. கேரட் பறிச்சாச்சு, உள்ளே கொண்டு போய் கழுவிடலாம் ஃபஸ்ட்டு. நல்லா இருக்குல்ல. ஜஹா ஐ எம் கமிங். ட்ரைபேட். மம்மி மம்மி ஸ்னோ ஸ்னோ ஸ்னோ. மாஸ்டர் வந்து அங்கே துணி வந்து வெளியே தான் வந்து காய போடுறதா இருக்குது. இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து படி நாடி வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, துணி வந்து காய போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இப்படியே பாருங்க, நல்லா இருக்குல்ல, நல்லா பாக்ஸ் பாக்ஸா. You closing this side? That side good. மாஸ்டர் வந்து ஒர்க்கில் மும்மரமாக இருக்காங்க. அழகாக இருக்கு, நல்லா பாக்ஸ் பாக்ஸா. ஜஹான் அங்கே பாருங்க, சூப்பர் மாஸ்டர். சூப்பர் சூப்பர் சூப்பர். துணியை வந்து காய போட்டுக்கிடலாம் பாருங்க, அங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இப்போ ஸ்னோ டைம்லாம் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குங்க துணி காய போடுறதுக்கு. அதுக்காக தான் இந்த செட்டப் வந்து பண்ணியாச்சு. நிறைய சிஸ்டர்ஸ் அப்புறம் பிரதர்ஸ் எல்லாரும் கேட்குறாங்க, இந்த ஸ்னோவில் வந்து அங்கேயே வச்சுருங்க, தட் சைடு யூ கீப். எல்லோரும் கேட்குறாங்க, ஸ்னோவில் வந்து வந்தோம் அப்படின்னா எங்களாலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. அங்கே பாருங்கள் நூர்ஜஹான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நீங்கள் சொல்றியே வந்தால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. அங்கே பாருங்களேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. நூர்ஜஹான், வாட் யூ ஆர் டூயிங்? அங்கே பார்த்தீங்களா, நல்லா விளையாடிட்டு நல்லா ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிட்ஸ் எல்லாம். நூர்ஜஹான் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. நீங்கள் சொல்கிறீங்க வந்தோம் அப்படின்னா எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு. நூர்ஜஹானை பாருங்களேன். நூர்ஜஹான் 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 கம். Nurjan, come this side. B. B. Yes. பாத்தீங்களா ஆல. ஜஹா. ஜஹாமா. ஜஹாமா. பறிச்ச கேரட்டை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்து கழுகிட்டோம் அப்படின்னா சாரும் வந்து வேலை பட்டுருக்காங்க. இந்த கிட்ஸ் இருக்காங்க, ஆளுக்கு ஒன்று வந்து சாப்பிடுவாங்க. ஜஹாமா. கையெல்லாம் வந்து நல்லா சேரும் ஜகரியமாக போயிடுச்சு. ஜஹாமா, டோன்ட் மேக் யுவர் க்ளோத் டெட்டி. வெயிட், மம்மி கமிங். ஏன் ஜாமா, ஏன்டா? ஓய் பேபி. மம்மி ஆல்சோ கம்மிங் தட் சார். இப்படி தாங்க கழுகி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. ஏன்னா எல்லோரும் ஒன்றா நிற்கிறாங்க பாருங்களேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.